Hi friends, welcome to SANTRA. இந்த வீடியோவில் subclass thread அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இந்த subclass thread அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து த்ரெட் பண்ணோம். ஸோ மல்டி த்ரெட் பண்ணி ஒரே ஒரு ஃபங்க்ஷனை 10 டைம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நம்ம வந்து த்ரெட்டை வச்சு கால் பண்ணி நம்ம வந்து பண்ணோம். ஸோ இந்த subclass thread அப்படிங்கிறதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸையே நம்ம வந்து த்ரெட் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு 10 த்ரெட்டை கிரியேட் பண்ணி விட்டுட்டு, ஸோ 10 த்ரெட்டுமே வந்து அந்த கிளாஸில் போய்ட்டு டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து சப்கிளாஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்கிளாஸ் த்ரெட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் த்ரெட்டிங். ஸோ நம்ம வந்து த்ரெட்டிங் பேக்கேஜில் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ த்ரெட்டிங் பேக்கேஜை வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்கிளாஸ் த்ரெட்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல த்ரெட் டெமோ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் இப்போ நமக்கு வந்து மெயின் கிளாஸு. ஸோ இதான் நம்ம ப்ரோக்ராமோட மெயின் கிளாஸ். பட் நம்ம இந்த த்ரெட்டிங் வந்து நம்ம கிளாஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா நம்மளுடைய கிளாஸை இன்னொரு கிளாஸ்லேருந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணணும். ஸோ அந்த கிளாஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டிங் டாட் த்ரெட். அதாவது இந்த த்ரெட்டிங் அப்படிங்கிற இந்த பேக்கேஜில் த்ரெட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கிளாஸை நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராமில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாதான் நம்ம வந்து த்ரெட்டிங்கை வந்து கிளாஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து சைல்டு கிளாஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ த்ரெட் டெமோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சப் கிளாஸ் தான். ஏன்னா அந்த த்ரெட்டிங் டாட் த்ரெட்டில் இருக்கிற த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்கிற த்ரெட்டுங்கிற கிளாஸ் தான் நமக்கு வந்து பேஸ் கிளாஸே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ இந்த கிளாஸுக்குள்ளே தான் நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த இதில் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு கிளாஸை வந்து டாஸ்க் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணலாம். இந்த த்ரெட் அப்படிங்கிற இந்த பேக்கேஜில் ரன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ டெஃப் ரன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த மெத்தடுக்கு வந்து ஆர்குமெண்ட்டாக டிஃபால்ட் ஆர்குமெண்ட் செல்ஃப் வந்து இருக்கணும். ஏன்னா த்ரெட் அப்படிங்கிறதுல செல்ஃபுங்கிறது இருக்கும். ஸோ அந்த செல்ஃபோட தான் இந்த ரன் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கணும். ஸோ இந்த ரன் ஆஃப்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இந்த இடத்துல இப்போ பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு டெமோ ரன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து த்ரெட்டிங் டாட் த்ரெட்லேருந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அங்கே இருக்கிறத நம்ம இங்கேயும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணேன். ஃபார் I in range of 5. ஸோ இப்போ ஒரு லூப் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா கிளாஸுக்கும் கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த கிளாஸுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ T = த்ரெட் டெமோ ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T.start off அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஆஃப் வந்து டேரெக்டாக அந்த ரன் ஆஃபை கால் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை வந்து கொடுத்துரும். ஸோ நான் இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ 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 அப்படிங்கிறது நம்மளுக்கு 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்குது. ஏன்னா இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ நம்ம T = த்ரெட் டெமோ அப்படிங்கிறது வச்சுருக்கோம். ஸோ ஒரு த்ரெட் டெமோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து த்ரெட் டெமோ அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் Tங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு T.start off அப்படின்னு கொடுக்குறதுனால இந்த ஸ்டார்ட் ஆஃப் என்ன பண்ணுன்னா இந்த கிளாஸ் ஸோ இந்த த்ரெட் டெமோ அப்படிங்கிற கிளாஸில் ரன் ஆஃப் இருக்குதான்னு பார்க்கும். ஸோ ரன் ஆஃப் இருந்துச்சுன்னா அந்த ரன் ஆஃப்ல இருந்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நீங்கள் இன்னொரு கிளாஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து டெஃப் நியூ அப்படிங்கிற ஒரு கிளாஸை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸை நீங்கள் வந்து இப்போ இந்த கிளாஸில் வந்து பிரிண்ட் இந்த ஃபங்க்ஷனில் வெல்கம் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு சேம் கிளாஸ்க்குள்ளே வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இங்கே இருந்து இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ நியூ ஆஃப் அப்படின்னுட்டு. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வெல்கம் ஹலோ வெல்கம் ஹலோ வெல்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த நம்ம கிளாஸுக்குள்ளே
பண்ணுற எல்லா ப்ரோக்ராமுக்கும் அந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் செல்ஃப்ங்கிற கீவேர்டு மறக்காமல் போடணும். ஸோ நம்ம வந்து நான் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமுக்கு ஹேண்டில் பண்ணுறதுனால நமக்கு வந்து செல்ஃப்ங்கிறது அடிக்கடி மிஸ் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ எனக்கு இப்போ மிஸ் ஆனது போல. ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகும். திரும்ப அந்த ஸ்டார்ட் ஆஃப் என்ன பண்ணுன்னா இந்த நியூ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுரும். ஸோ இங்கே வந்து வெல்கம்ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப ஹலோ பிரிண்ட் ஆகும், திரும்ப வெல்கம். ஸோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மாறி மாறி பண்ணுது. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து மல்டி த்ரெட்டிங் பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணலாம். ஓகே, இது வந்து நான் வந்து சிம்பிளாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே எந்த ஒரு பேராமீட்டருமே பாஸ் பண்ணாமல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆர்குமெண்ட்லாம் பாஸ் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து மல்டி த்ரெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்துட்டுறேன். இப்போ இந்த இடத்துல t ஈக்குவல் டு த்ரெட் டெமோ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கிளாஸுக்கு வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து args ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே சொல்லிடுறேன். ஸோ இந்த கிளாஸுக்கு தான் நம்ம வந்து ஆர்குமெண்ட்டை வாங்க போகிறோம். ஸோ இங்கே நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், def __. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறம் செல்ஃபுக்கு அப்புறம் நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா args ஆஃப் கமா kwargs ஆஃப். ஸோ இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். இந்த kwargs வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக நன்னு செட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து வெறுமனையாக kwargs அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து டிஃபால்ட்டாக நன்னு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா self dot args equal to args self dot kwargs equal to kwargs அப்படி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 2 வேரியபிளையுமே நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டோம். ஸோ அதே போல இதில் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பேக்கேஜை வந்து நம்ம வந்து மெத்தடு கூட நம்ம வந்து இது பண்ணணும். என்னன்னா அந்த த்ரெட் அப்படிங்கிற அந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து கால் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜ், ஸோ அந்த த்ரெட்டிங்கிற பேக்கேஜில் த்ரெட் அப்படிங்கிற கிளாஸு, அந்த த்ரெட் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற யூனிட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து கால் பண்ணிக்கிட்டோம். ஸோ கால் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருந்து அந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், args ஈக்குவல் டு 1. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த kwargs, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி சேஞ்ச் பண்ணா பிரிண்ட் த்ரெட் கமா, ஸோ நம்மளுக்கு வந்து 2 வேரியபிள்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் டாட் args கமா, ஸோ த்ரெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1, ஆர்குமெண்ட் இஸ் கமா செல்ஃப் டாட் kwargs, அதை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு, ஸோ எந்த த்ரெட் ஃபஸ்ட்டு த்ரெட்டா எது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து 1 வேணாம், இதில் வந்து ஐயை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ த்ரெட் 1 ஆர்குமெண்ட் இஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஹலோ அப்படிங்கிறத நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் args ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நீங்கள் வந்து போட்டுக்கணும். நான் வந்து ப்ராக்கெட் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு டியூப்பில் தான் நமக்கு வந்து இன்புட்டை வந்து வாங்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் அப்படி போட்டுக்கணும். இதை ரன் பண்ணுறேன். செல்ஃப் தான் அடிக்கடி நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஸோ செல்ஃபை நீங்கள் போடும்போது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 ஆர்குமெண்ட் இஸ் ஹலோ, த்ரெட் 0 ஆர்குமெண்ட் இஸ் ஹலோ, த்ரெட் 1 ஆர்குமெண்ட் இஸ் ஹலோ, த்ரெட் 2 ஆர்குமெண்ட் இஸ் ஹலோ, த்ரெட் 3 ஆர்குமெண்ட் இஸ் ஹலோ, த்ரெட் 4 ஆர்குமெண்ட் இஸ் ஹலோ. ஸோ இப்படி நம்ம வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து த்ரெட்டில் இருக்கிற வேல்யூஸ் இன்னும் நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட்லாம் பாஸ் பண்ணமோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து த்ரெட் எப்படி கிரியேட் பண்ணிடுது, இன்னும் அந்த கிளாஸ்க்கு வந்து எப்படி ஆர்குமெண்ட்டையும் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.